சிவகங்கையில் சாலை விரிவாக்க பணிக்காக மரங்களை வெட்டும் ஏலத்தை முறையாக நடத்தாமல் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆளுங்கட்சியினருக்கு ஆதரவாக செயல்படுவதாக ஒப்பந்ததாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சஞ்சய் நகரில் இருந்து மலம்பட்டி வரையிலான 12 கிலோமீட்டர் தூரமுள்ள மாநில நெடுஞ்சாலையை 4 வழி சாலையாக விரிவாக்கும் திட்டத்திற்கு கடந்த மாதம் பூமி பூஜை போடப்பட்டது. விரிவாக்க பணிக்காக சாலையின் இருபுறங்களிலும் உள்ள மரங்களை வெட்டுவதற்கு ஏலம் விடுவதில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரகத்தில் மற்றொரு பகுதி மரங்களை வெட்டுவதற்கான ஏலம் நடைபெற்றது. இந்நிலையில் நெடுஞ்சாலை உதவி கோட்ட பொறியாளர் ஆளுங்கட்சியினருக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அரசுக்கு இழப்பீடு ஏற்படும் வகையில் ஏலம் விடுவதாகவும் குற்றம் சாட்டிய ஒப்பந்ததாரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டிடி எடுத்துட்டு வர சொன்னாரு. இன்னைக்கு டிடி எடுத்துட்டு வந்துட்டான். டிடி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த டெண்டரை நிறுத்துறதுக்கு உண்டான எல்லா வேலையும் அவர் இந்த மாவட்ட திமுக நிர்வாகிகளோட கைகோர்த்துக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு உண்டான இழப்பீடு வரக்கூடிய வேலைகளை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இதை உடனடியா இவருக்கு மேல உள்ள அதிகாரிகள் தடுத்து நிறுத்தணும். திருத்திட்டு இப்போ 13ஆம் தேதி டெண்டர்னு சொல்றாங்க. அது முறையா நடக்கணும். நோட்டீஸ் போர்டில் ஒட்டணும். எலிஜிபிலிட்டி உள்ளவங்களுக்கு ஏலம் ஒதுக்கிட்டு எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லை.